பேசுகிறேன். இது சக்தி வாய்ந்த மரமாக இருக்குது. இது வந்து திருவக்கரையில் இந்த பக்கரகாளி அம்மனுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து என்ன வரலாற்று சொல்லுதுன்னா, அதாவது இந்த மரம் வந்து கோயில் தோன்றதுக்கு முன்னாடியே இருக்குது. அங்கே சப்த கன்னியர்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக கருதப்படுகிறது. தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. குழந்தைங்க வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காக இரவில் நடமாட்டம், பேய் நடமாட்டம் உள்ள இடத்துல இதாக இருக்காங்க. அதனால் வந்து நாம் என்ன இது வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்க இந்த இடத்துல. அதான் பேய் ஓட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, சின்ன குழந்தைங்க பயந்து இருக்கும் பொழுது அதுங்களுக்கு துணி ஊட்டுறதுக்காக இந்த மரத்தை வந்து காட்டுவாங்க. இந்த மரத்தில் வந்து இந்த மரத்தை பார்த்தோன்னே பிள்ளைங்க அந்த பேய் இதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு. ஒரு வேரில் இது வந்து என்னன்னா சுயம்பாக இருக்குது. யாரும் விளைவிக்கல. ஒரே ஒரு வேரை வச்சு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மரத்தை பார்த்திங்கன்னா நம்ம கிட்டக்க போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மரம்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள். திருவக்கரையில் அதிசயம் ஒன்று. அதாவது பெருமாள் வந்து வக்ராசன்றவனை கொன்று இது பண்ணி அவருடைய இதை வந்து பிரயோகம் பண்ணாராம். சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அதை வந்து இது பண்ணுறாரு. அதனால் இந்த மரம் வந்து அவ்வளோ ஒரே வேரில் எப்படி பாருங்கள், அந்த முகம் மாதிரி இருக்குது பாருங்கள், காளியோட முகம் மாதிரியே இந்த மரம் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது. மக்கள் வந்து ஒரு முறையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறையாவது இந்த மரத்தை வந்து தரிசனம் பண்ணால் மிக நல்லதாக இருக்குன்றது நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது. மக்களுக்காக எடுக்கப்பட்டது தான் இது. இந்த பாருங்கள், சிங்க முகம் இருக்குது பாருங்கள். மரம் வந்து சிங்க முகம் இருக்குது. அந்த வக்கரகாளியோட உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த சிங்கத்தோட முகம் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வக்கரகாளியே தோன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வக்கரகாளியை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் எனக்கு எண்ணம். அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து சந்திரமௌலீஸ்வரர் பார்த்திங்களா எப்படி இருக்குது, லிங்கத்தில் சிவன் தோன்றுறார். அது ரொம்ப சிறப்பு. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அழகான தோற்றமாக இருக்குது. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும்.